ஓம் स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर्। नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே। முத நாள் லெக்சரில் உங்களுக்கு எல்லாம் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி ஒரு சுவாமி சொன்னார். வள்ளலார் ஒரு அழகான பிரார்த்தனை பண்ணுறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பிடியாதிருக்க வேண்டும். மறுவும் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கரும் நிதி வேண்டும். நோயர் வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்வள் தலமோங்கு கந்த வேளே. தன்முக துய்யமணி உன்முக செய்வம் ஷண்முக தெய்வமணியே. தர்மதனை காத்திடவே தரணிதனில் அவதரித்த ஸ்ரீராமகிருஷ்ண குருவே. ஸ்ரீராமகிருஷ்ண குருவே. ஸ்ரீராமகிருஷ்ண குருவே. இது பாகம் 2ன்றதுனால நேற்று என்ன பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்றதும் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது நம்மளுடைய இந்த ராமகிருஷ்ணன் லீலையில் நமக்கு ஒரு பெரிய புராணமாக இருக்கிறது. பெரிய புராணமாக இருக்கிறது இந்த அடியார்களுடைய வரலாறு. கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் 1-2 தான் பெரிய புராணம். அது மாதிரி இந்த அமுதமொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய லீலையில் திருவாசகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் யார் யார் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேரை மட்டும் சொல்லியிருந்தோம். யார் சொல்லியிருந்தோம்? வீரேஸ்வர சிவ அவதாரம், சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீராமகிருஷ்ணரின்
திருஞான சம்பந்தர், பிருந்தாவன கண்ணன், சுவாமி பிரம்மானந்தர் தோழன், ஸ்ரீராமகிருஷ்ணரின் நம்பியாரூரன். அடுத்தது அவதார சேவகன் ராமகிருஷ்ணானந்தன், ஸ்ரீராமகிருஷ்ணரின் யார்? திருநாவுக்கரசன். கலியுக வியாசன், மகேந்திரநாத் குப்தன், ஸ்ரீராமகிருஷ்ணரின் மாணிக்கவாசகர். இப்போது இதில் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். இன்றைக்கி கூட சுவாமிஜி, நான் கடைசியாக தான் வந்தேன், ஒரு வாரத்தை சொன்னார். யார்? சுவாமிஜி என்ன பண்ணார்? பெரிய ஒரு யோகி, அவரே எல்லா இதுவும் பண்ணக்கூடியவர். அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்தார் அந்த யோகியா சுவாமிஜி? ஹைதராபாத்தில், இது தாம்பரத்தில். அந்த யோகிக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ஃபீவர் இருந்தது, ரொம்ப ஹை இது. அதனால் இவர் அந்த மேஜிக் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு நான் காமிக்கிறேன், ஆனால் என்னுடைய உடம்பு அந்த ஹீட்டை தணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்கோர்ஸ் அவர் சிவ அவதாரம் கைலாயத்தில் இருக்கிறதுனால கூலர் இருக்கும். அப்போது இந்த சம்பந்தராக இருந்த இவர் தான் அந்த வெப்ப நோயை தான் தணிக்கிறார். பாண்டியனுக்கு வெப்ப நோயை அது விபூதி வச்சார். ஆனால் விபூதி யார் வைக்கிறாரு? அவருடைய கைப்பட்டு அந்த விபூதினால் அவருக்கு அந்த வெப்ப நோய் தனியத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த வாழ்க்கையும் அந்த லீலையும் இன்றைக்கிது, இதுவும் நினைக்குது. ஏன்னா இந்த சேம் ட்ராமா பார்ட்டி தான் எல்லா டைமும் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா குரு மகாராஜ் சொல்லுவார், இப்போ சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை பார்த்து என்ன சொல்கிறது, ஜீசஸ் கூட இந்த பேட்ச் மாதிரி தெரியுது அப்படின்னு. அவர் இன்னொருத்த பலராம் இந்த மாஸ்டர் மைண்டில் சைத்தன்யர் பேட்சில் இருந்த மாதிரி இருக்குது. ஒரு யோகினை பார்த்து அர்ஜுன் மகாபாரதத்தில் இருந்த மாதிரி இருக்குது. இப்படி எல்லாரையும் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த குரூப்பில் நீ இருந்தியா, அந்த குரூப்பில் நீ இருந்தியான்ற மாதிரி சேம் பார்ட்டி. ஸோ இப்போ யோகானந்த மகாராஜ் திருப்பி வர சொல்கிறார், அடுத்து இன்னொரு தடவை வர வேண்டியது இருக்கு. நீ அதெல்லாம் முடியாது, நம்மளை ஆளை விடுங்க சாமின்னு. அப்புறம் குருதேவர் திருப்பி இன்னொரு தடவை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்க மாட்டார். அப்புறமா பின்னாடி ரொம்ப சஃபர் ஆகிறார். அப்போ இன்னொரு சுவாமி வந்து சொல்கிறார், சுவாமி சாரதானந்தோ யார் இந்த மாதிரி நீ வந்து ஒத்துக்கப்பா குரு மகாராஜ், இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி குரு மகாராஜ் சொன்னதான் ஒத்துக்கோ, அந்த மாதிரி அவர் எடுத்து பேச வேண்டாம். அப்புறம் அவர் வந்து சரி அவர் இஷ்டப்படி செய்யட்டும், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி பகவானுடைய அந்த டிவைன் லீலையை நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம். அதில் வந்து ஞான சமுத்திரம் பற்றி அன்றைக்கி நேற்று நல்லாவே சொல்லிவிட்டு, அதுக்கடுத்தது யார் இருக்கா, இவங்கள 3 பேருமே சொல்லிட்டோம். யார் யார்? சுவாமிஜி அப்படின்றத நிறைய கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அடுத்தது அந்த சுந்தரர் நம்பியார் தடுத்து ஆட்கொண்டார். நமக்கு தெரியும் சுந்தரர் லைஃப்லேயே கடவுளை சந்திக்கிறதுக்கான ஒரு தருணம் எதுன்னா இது இந்த மேரேஜ் தான். என்ன பண்ணுறாரு, மேரேஜில் வந்து பெரிய கலாட்டா பண்ணி தடுத்து அவரை வந்து ஆட்கொள்கிறாரு. அது உண்மையிலே மேரேஜ் வந்து ரொம்ப தப்பான விஷயம் வந்து அப்புறம் 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறார். 2 கல்யாணம் பண்ணது போதாதுன்னு மாப்பிள்ளை மாதிரியே கோலத்தில் இருந்துட்டார். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணார். மாப்பிள்ளை கோலத்தில் இருந்தவரை கல்யாணத்தை தடுத்து ரொம்ப அது கொடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடி பேசி முடித்தா பரவாயில்ல, எல்லா சடங்கு சம்பிரதாயம்லாம் முடித்து கிளைமேக்ஸில் வந்து இவனுக்கு அடிமை அப்படின்னு தான். ஆனால் அந்த இதெல்லாம் இப்போ நடக்காமல் கல்யாணம் சுமூத்தாக நடந்து போச்சு. யாருக்கு? பிரம்மானந்தர். அது கூட அப்புறம் சொல்லுவார் சாதாரணமாக, இப்போது ராக்கால் வந்து பென்ஷன் இது பண்ணிகிட்ருக்கான், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சுந்தரரும் யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார்? ஆலகால சுந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுந்தர் வந்து எங்கே இருக்கார்? கைலாயத்தில் மெயின் அட்டெண்டர் அவர் தான். ஸோ அந்த ஜாப்புக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாரு, உலகத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போது நான் அந்த அந்த ஒரு கம்பேரிசனை தான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், இப்போ லாக்கால் வந்து பென்ஷன் இது என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இவன் வந்து பிருந்தாவனத்தில் வந்து யாருடைய தோழன், கிருஷ்ணருடைய தோழன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து நம்ம உனக்கு தோழனாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி திருவாரூரில்
அவர் வந்து சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு அந்த பெரிய புராணம் உருவானதுக்கு காரணமாக இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய அந்த பாடிய திருத்தொண்டர் தொகை. அந்த ஒரு கரு தான், அந்த கரு தான் என்ன ஆகுது, பெரிய புராணமாக விரியுது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருவாரூர் கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே வந்து ஒரு தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பைபாஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாரு, எதுக்காக அப்படி போனார், அவருக்கு உள்ள ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டதும் ஒன்று, அதுக்கு வேறு பகவானை வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. அப்புறம் அவங்களாம் சுப்பீரியர், நம்ம வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதனால் அவர் வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு பார்க்காம வேறு பக்கமாக போய் உள்ளே நேராக பகவான்கிட்ட போயிடுறார். இப்போ பகவான் வந்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த அங்கே இந்த தொண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இவன் யார் இந்த மாதிரி நம்மளை வணங்காமல் நேராக பகவான்கிட்ட போகிறான், இவனை வந்து நம்ம அடியார்கள் இதுலேருந்து என்ன பண்ண புறம் தள்ளி வைப்போம். இவனை மட்டும் கிடையாது, இவனை ஆட்கொண்ட சிவனையும் தள்ளி வைங்க நம்ம கூட்டத்திலேருந்தே அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு இவர் சொல்லும்போது, உன்னால் எனக்கும் இந்த நிலைமை வந்துச்சு, பகவானுக்கு என்னையும் தள்ளி வச்சுட்டாங்கப்பா, இப்போ என்ன பண்ணுறது, சரி நீ பகவானுடைய அந்த இது அடியார்களுடைய புகழை பாடு அப்படின்னு. எனக்கு இப்போ உங்கள் பாட்டு பாட தெரியாது, இல்லை அடியார் புகழெல்லாம் எனக்கு பாட தெரியாதுன்னு ஒன்றே தான் 2 பேரும் சேர்ந்து பாடினது தான் அது. முதல்ல தில்லை வாழ் அந்தனர் தான் அடியாருக்குன்னு பாடினது. அதுக்கப்புறம் மீதியை சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்தாருன்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலை வருது. என்னன்னு சொன்னால், சுவாமிஜி அவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு ராஜா மகாராஜ் பயந்துட்டு போவார், சந்திக்க மாட்டார், குரு மகாராஜிட்டு போயிடுவார். அப்புறம் எதுக்கு எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, நிறைய பார்த்தாலே பயமாக இருக்குது. எதுக்கு, அவர் வந்து அந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து உரு வழிபாடு இது பண்ண மாட்டேன்னு சொல்லி 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தவங்க தான். ஆனால் உரு வழிபாட்டுக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன், உறுதி எடுத்திருக்காப்புல. இப்போ வந்து 2 விஷயம், உருவத்தை வழிபடுறது வேறு, அப்புறம் சத்தியத்திலேருந்து தவறுனது வேறு. அதனால் ரொம்ப கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சுவாமிஜிக்கிட்ட நிறைய. அப்போ அவர் வந்து இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அவரை ஆதரிக்கிற குரு மகாராஜி மேலே கூட அவருக்கு கோபமாக வருது. சப்போர்ட் கேட்குறீங்க, அவங்க பொய் சொல்லியிருக்கிறாப்புல, இதை உரு வழிபாட்டை வணங்குறாப்புல அப்படின்றதுனால அந்த ஒரு இது மனசுக்குள்ளே இருக்குது, வெளியில் கேட்கலனாலும் இருக்குது. அப்போது குரு மகாராஜ் வந்து இப்போது இந்த பாட்டெல்லாம் பாடி வேலைக்கு ஆகாதுன்னா என்னவோ சொன்னார். நேராக நரேனை கூப்பிட்டு, நீ எதுக்கு நான் ராஜா இந்த மாதிரி ராக்காவில் இது பண்ணுற, உன்னை பார்த்தாலே நடுங்கிறான், பயந்து நடுங்கிறாவில். அது ஒவ்வொருத்தருடையும் அந்த சுபாவம் இருக்குது, அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவருக்கு அந்த ராக்காலுக்கு அந்த சுபாவம் இருக்குது. நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ணுற, அவன் வழியில் அவன் போகிறதுக்கு விடு, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார். இப்போ எப்படி அந்த சுந்தரர் அந்த இடத்துல அந்த பாட்டை பாடி அடியார்கள் மத்தியில் ஒரு இது பண்ணாரோ, அது மாதிரி நேரடியாகவே சுவாமிஜிட்ட பேசி அதை வந்து நீ இது பண்ணாத, எல்லாராலையும் எடுத்த உடனே அந்த அத்வைத அரூப உபாசனெலாம் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் சுவாமிஜிக்கு புரிய வச்சார். புரிய வச்ச உடனே சுவாமிஜி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மரியாதையே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ராஜாவை பற்றி அவர் ரொம்ப இது பண்ணுறது இல்லை, அதுக்கப்புறம் அந்த இது பண்ணுறதே இல்லை. அதோடு மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பிராமணன் குலத்தில் பிறந்தால் கூட அவர் யார் அடாப்ட் பண்ணுறா, நரசிங்க முனையர்ன்ற ஒரு ராஜா வந்து குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும் தேர் ஓட்டிக்கிட்டு, அந்த குழந்தைய பார்த்துட்டு அதனுடைய அழகை பார்த்துட்டு அவர் வந்து இந்த குழந்தைய என்கிட்ட வளரட்டும், உங்கள் குழந்தையாகவே இருக்கட்டும், ஆனாலும் என்கிட்ட வளரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் குழந்தை பிராமின் சம்ஸ்காரத்தோடு இருந்தால் கூட இந்த ராஜ சம்ஸ்காரமும் வர்ற மாதிரி அவர் வளர்க்குறாரு. அதே மாதிரி குருதேவர் அவங்க குடும்பம் ஒரு பிஸ்னஸ் குடும்பம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து குரு மகாராஜே அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுற மாதிரி தான். இவன் தான் அவர் மேரீடாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்தால் கூட அவர் வந்து குழந்தையாகவே பார்த்து வளர்க்குறாரு.
அது கிட்டத்தட்ட நீங்கள் அதை படிச்சிங்கன்னா லைஃப்பை ஒரு தாய் மாதிரி பால் ஊட்டி வளர்க்குற மாதிரி தான் வளர்ப்பார். அந்த அளவுக்கு வளர்த்து சுவாமிஜிக்கிட்ட என்ன சொல்கிறார், எப்படி பாருங்கள், அந்த இவன் வந்து சாதாரண ஆளில் ஒரு ராஜாங்கத்தையே கட்டி ஆளக்கூடிய இது இருக்குது, கம்பீரம் இருக்குது, அந்த இது இருக்குன்னு. இது இப்போ எப்படி அவருக்கு வந்திருக்கும்? அவர் ஒன்றும் ராஜவம்சத்துலேருந்து வரல. அப்போ இவருடைய வளர்ப்பில் தான் என்ன பண்ணியிருக்கிறார், அதை கொடுத்துருக்கிறார், அந்த ஒரு ஆளுமையை கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ அவர்கிட்ட இப்போ அந்த ஒரு இதை பிடிச்சிக்கிட்டார். யார்? சுவாமி விவேகானந்தர். குருமாரிச்சு சொல்லிட்டார் ராஜா. அன்னைக்கு எடுத்தவர் தான் இது ராஜான்னு சொல்லி அந்த ராஜாவை இந்த இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்துக்கு என்னவாக்குறாரு, தலைவராக்குறாரு. இப்போ அவருடைய அண்டரில் தான் அன்னைக்கு வந்து ஒரு கருவாக இருந்த இந்த ராமகிருஷ்ண சங்கம் அவருடைய தலைமையில் தான் இப்படி உலகமெல்லாம் தழி விரியறதுக்கு காரணமாக இருக்கிறதும், அதில் ஒரு சின்ன பாட்டு தான் இந்த அடியார்கள் புராணம்லாம். இதெல்லாம் அவருடைய தலைமையில் வருது. அப்படிப்பட்ட அந்த எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார்னால பெரிய புராணம் வருதோ அந்த மாதிரி இந்த ஸ்தாபனமே விரியறதுக்கு காரணமாக இருக்கிறது யார்? ராஜா மகாராஜ் அப்படின்றத நம்ம இது பார்க்குறோம். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நமக்கு திருஞான சம்பந்தத்தை எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சூழ நோயை நம்ம மறக்க முடியாது. வயிற்று வலி. அவர் வேறு சமயத்தில் இருந்தார். இந்த சமயம் சமண சமயத்தில் அங்கே வந்து அது தர்மசேனரும் இன்னொன்று பட்டம் கூட கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய நாலேஜபிள் பர்சன், சாதாரண அவ்வளோ ஒருத்தர் படிப்பாளி, அவரை மிஞ்சறதுக்கு அங்கே வாதத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டேலண்டடு இருந்தார். ஆனால் அவர் ஆட்கொள்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த வயிற்று வலியை கொடுக்குறாரு. அப்புறம் அந்த வயிற்று வலி காரணமாக தன்னுடைய அக்கா கிட்ட வர்றார். அக்கா யாரை காமிச்சு கொடுக்குறாரு? சிவபெருமானை காமிச்சு கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி ஒரு சொந்தக்காரங்க சூழ்நிலையில் தான் இங்கே வந்து குருமாரிச்சிட்டு வர்றார். வயிற்று வலியை கொடுக்கல, ஆனால் அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான வழியை கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னால், அன்றைக்கி முதல் சந்திப்புலேயே ஜஸ்ட்டு எல்லாருமே பிரணாம் பண்ணிட்டு போவாங்க. இவர் பிரணாம் பண்ண வரும்போது காலை எடுத்துக்கிறார். என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் அது எவ்வளவு தூரம் வலியை ஏற்படுத்துன்றது, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு பியூர் சோல்கிட்ட அவருடைய மனசில் எவ்வளோ வலி வந்திருக்கும். குருதேவர் பாதத்தை தொட போகிறாரு. இவரை விட ஒரு பியூரிட்டி வேறு யார்கிட்டையும் இருக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர்கிட்டேருந்து தன்னுடைய காலை தொட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி இழுத்துக்கிட்டார். இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, இன்னும் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் எப்படி எடுத்துக்கல. இதை தொடுவதற்கான தகுதி எனக்கு இல்லை, அதை நான் உருவாக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை சொந்தமாகவே ஆக்கிட்டார். அந்த பாதத்தை தனதாக்கிக்கிறார். அந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம்? அவர் திருநாவுக்கரசராக இருந்தபோது எப்படி பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இது அந்த பாதம்தான்ப்பா அப்படின்ற மாதிரி அது தொட விடாமல் எடுத்துக்கிறார். இன்னொருத்தவங்களாக இருந்தால் நம்ம ஏதோ தாழ்ந்தவங்க போல்றதுக்கு இப்படி பல சிந்தனைகள் வந்து அப்போ நம்ம வந்து ஒரு அன்டச்சபிள் மாதிரி கூட ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வரும். இவர் நம்மளை கூட தொட விடலையே, மற்றதுக்கு அவர் ஒரு பிராமின் குழந்தை, அவரே தொட விடலைன்னும் போது என்ன கண்டுபிடிக்கும். ஆனால் பாசிட்டிவ் எடுத்து இதைத்தான் குருதேவர் அந்த வலியை உனக்கு கொடுத்தது எதுக்காக? ஒரு மன ஏக்கம் வரணும், இது நீ வந்து என்ன பண்ணணும், அதை தேடணும் அப்படின்றதுக்காக நான் இதை உருவாக்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பின்னாடி அவருக்கு கிளாரிட்டி கிடைக்குது. ஆனாலும் அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டார், இது நன்மைக்காக. அப்போது இந்த ஞான சம்பந்தர் இந்த நோய் வந்து எனக்கு நல்லது பண்ணியிருக்குன்னு சொல்லுவார். திருநாவுக்கரசு என்ன சொல்கிறார், இந்த வலி எனக்கு நல்லது பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? பகவானை அடையிறதுக்கு காரணமாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த மனசு வலியும் இறைவனை அவர் அந்த பாதத்தை விடவே இல்லையே கடைசி வரைக்கும். எல்லாரும் எங்கெங்கேயோ போனாங்க, இவர் என்ன பண்ணுறதில்ல, அந்த பாதத்தை நீங்கவே இல்லை. எனக்கு இது போதும், எல்லாமே எனக்கு அவர் நமசிவாயந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே குருதேவருடைய திருப்பாதம். சொல்கிறார்ல, சொற்றுணை வேதியன் ஜோதிவான
நற்றுணையாவது நம சிவாயமே. என்னை கல்லில் கட்டி கடலில் போட்டால் கூட எனக்கு இந்த நமசிவாயம் தான் துணை அப்படின்னு அவர் எப்படி பிடிச்சிக்கிட்டாரோ அதே மாதிரி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் குருமாரஜி கட்டியாக பிடிச்சிட்டார். அதை விடும் பல விதமான கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். ஆனால் எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்ட்டார். இங்கெல்லாம் இருக்கும்போது, சென்னையில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டத்தை பார்க்குறோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை, குருதேவருக்கு படிக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு, கடற்கரையில் போய் மண் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு அதையும் நானும் பிரசாதமாக சாப்பிடுவேன் ஓகே அப்படின்ற மாதிரி அவர்கிட்டே சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த எதுக்கும் பின்வாங்கக்கூடிய ஆள் நான் இல்லை. இதை அவர் சொல்லுவார், நாமாக்கும் குடியல்லோ நவனே அஞ்சோம் அப்படின்னு சொல்லி, இது யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அந்த மாதிரி எந்த ஒரு நீ இதை கொடுத்தாலும் நான் என்ன பண்ண போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல அப்படின்ற அந்த தைரியமும் அதுவும் இது சொல்லி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், அது நமக்கு சிலதெல்லாம் புரியாத புதிராக இருக்கும். திருநாவுக்கரசு இவ்வளவு பண்ணவர் கடைசியில் கைலாசம் போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, பகவானை எவ்வளோ கருணை உள்ளார். அவங்க ஃபுல்லாக காசிலேருந்தே அங்கேருந்தே காளகஸ்தி போயிட்டு காசி போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, கைலாயத்துக்கு நடந்து போகிறார். போகும்போது என்ன பண்ணுது, கால் தேய்து கை தேய்து எல்லாம் தேஞ்சி எலும்புலாம் வெளியில் தெரியுது. அப்பவும் விட மாட்டேங்கிறார், மார்பில் நகர்ந்து போயிட்டுருக்கார். அப்புறம் அந்த மாதிரிலாம் போக முடியாதப்பா, நேரிலலாம் போக முடியாது, நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுற முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதாவது சிவபெருமான் அந்த வடிவத்தில் சொல்கிறார். அவர் அப்பயும் முடிவு மாற்றிக்கிற மாதிரி இல்லை. அப்புறமா அவர் அங்கே ஒரு தடாகம் ஏற்படுத்தி அதில் நீ மூழ்கு அப்படின்னு சொல்கிறார், உனக்கு கைலாய காட்சி கிடைக்கணும். அதேமாதிரி அங்கே திருவையாறில் எந்திரிக்கிறத பார்க்குறோம், கைலாய காட்சி கொடுக்கறத பார்க்குறோம். எவ்வளோ இதுக்கு ஏன் இவ்வளோ வலியை கொடுக்கணுன்ற, அவர் ஏற்கனவே வழியோட இவ்வளோ சர்வீஸ் பண்ணி எல்லாம் பண்ணார். ஆனால் ஏன் இதை பண்ணாருன்னு யார் சொல்ல முடியும்? இதெல்லாம் வெளியில் தான் நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க எடுத்த லட்சியத்துலேயோ எதுலேயுமே என்னமே காம்பரது இவ்வளோ தரைய நான் இவ்வளோ பண்ணிட்டு, நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத பண்ணாத பூஜை இல்லை, ஒன்றும் கிடையாது, எந்த கோயிலையும் சாமி கிடையாது அப்படின்ற அளவுக்கு சலிச்சுப்போம். ஆனால் இவர்களெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட உறுதியிலேருந்து, அதுதான் அந்த மாதிரியான பக்தி வேணும் அப்படின்றதுக்காக தான் எவ்வளோ புடம் போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கிறார். இப்போது இவர் பண்ணியிருக்க சர்வீஸை இன்னும் நாம் புரிஞ்சிக்கவே முடியல. சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அந்த வயசில், இந்த வயசில் அவர் எவ்வளோ பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கிறாருன்றதை நம்மளால் இன்னும் கிரகிக்கூட முடியல. அவ்வளோ பண்ணவருக்கு அந்த ஒரு வியாதி வருது பாருங்கள், நோய் வருது, காசு நோய் மாதிரி, அதெல்லாம் பயங்கர கஷ்டம். அம்மா நான் பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, கைலாய பார்க்க ஆசைப்பட்ட மாதிரி தான். கைலாய பார்க்குறதுக்கு இவர் ஆசைப்பட்ட மாதிரி இவர் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அம்மா என்ன பண்ண மாட்டேன், நான் போல் அதை என்னால் தாங்கிக்க முடியாது, கஷ்டத்தை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி, ஆனால் அதை விடமான ஒரு ஆனந்த காட்சியை அம்மா அவருக்கு கொடுக்குறாரு. இங்கே எப்படி மூழ்கின காட்சி கிடைச்சதோ அந்த மாதிரி ஒரு காட்சியை அவர் கிடைச்சி, அதை அவர் கிரீஷ் கோஷ் சொல்லி பாட்டாக எழுதி அதை என்ன பண்ணுறார். அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லிட்ரலாக என்ன சேம் ட்ராமா பார்ட்டி தான் வந்திருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னு சொன்னோம், மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையை அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான வாழ்க்கை அப்படின்றது நமக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட லிட்ரலாகவே பொருந்துகிற மாதிரி இருக்கும். இப்போது இன்னும் உங்களுக்கு தெரியும், அவர் பாண்டிய மன்னன்கிட்ட, ஹரிமர்த்தன பாண்டியன்கிட்ட முதலமைச்சராக இருக்கார். அவர் அறிவியல் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறார். அப்படி இருந்தாலும் அவருக்கு மனசில் என்ன கிடையாது, திருப்தியோ சந்தோஷமோ அந்த வாழ்க்கையில் கிடையாது. அதில் பேர் இருக்குது, புகழ் இருக்குது, செல்வம் இருக்குது, பாராட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை, திருப்தி இல்லை. பட் நாம் எல்லாம் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் பகவானை தேடுறோம். ஆனால் இவர் எனக்கு இது எதுவும் வேண்டாம், நீ தான் வேணும், நான் உன்னுடைய பணி செய்ய வந்தேன். என்னை இங்கே என்ன பண்ணிட்டாங்க, அரசன் தன்னுடைய பணியை செய்கிறதுக்காக நிறுத்தி பண்ணியிருக்கான். அதனால் என்ன பண்ணேன்,
என்னை இதுலேருந்து காப்பாற்றுன்னு சொல்லி கேட்குறார். அதனால் அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, குதிரை வாங்கிறதுக்காக அனுப்புறத பார்க்குறோம். இப்போ குதிரை வாங்க போனவரை தடுத்து ஆட்கொள்கிறார். எங்கே உட்காந்துருக்கிறாரு? இல்லை, இடம் ஊர் பேர் என்ன? திருப்பெருந்துறை. அங்கே இருக்கிற ஒரு கார்டன், அங்கே இருக்கிற ஒரு கார்டனில் எதுக்கு அடியில் உட்காந்துருக்காரு? முருங்கை மரமா? குருந்த மரத்தா? ஆலமரம். இப்போது அதே மாதிரி ஒரு கார்டன் தான் நம்ம கார்டனும். எது? தக்ஷிணேஸ்வரன். அங்கே தட்சிண முகமாக இருக்கிற குரு அங்கே உட்காந்துருந்தார். அந்த தக்ஷிணேஸ்வர் தான் எங்கே இருக்கார்? இங்கே இருக்கிறாரு. இப்போ இவர் அந்த லட்சிய பாதை ஒன்று இருக்குது, இறைவனை அடையிறது தான் வாழ்க்கை. அதுலேருந்து விலகி குதிரை வாங்க பிஸ்னஸுக்கு போயிட்டுருக்காரு. அதில் அவருக்கு எல்லளவும் இஷ்டமே கிடையாது. பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இங்கே இவர் இன்னும் ஒரு படி மேலே போய் தற்கொலையே பண்ணிக்கிறதுக்கு போகிறார். யார்? மகேந்திர குப்தர் தற்கொலையே பண்ணிக்க போய்க்கிருக்கிறார். இப்போது அவரை எப்படி அதை பார்த்த உடனே இதுவரை தான் நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த பக்தர்களோட ஆனந்தமாக அங்கே சிவநாம சங்கீர்த்தனம் நடக்குது. அந்த சங்கீதத்தை கேட்ட உடனே இவர் அடியற்ற மடம் போல் போய் அங்கே விழுந்து என்ன பண்ணுறாரு? தன்னை முழுசாக ஒப்படைக்கிறார். அப்போ அவர் ஆசீர்வதித்த உடனே என்ன பண்ணார்? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க. இப்படியே பாடுறார். பாடி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற வித்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அன்னைக்கு தான் நான் எவ்வளோ ஜென்மங்களுக்கு அப்புறம் இந்த பாதத்தை பார்த்த உடனே எனக்கு வீடு பேர் கிடச்சின்னு அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அதே கார்டனில் தக்ஷிணேஸ்வர் அந்த இடத்துல அந்த பஞ்சவடியில் கீழே குருதேவரை சந்திக்க ஒருத்தர் மூலிமா கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்க்கின்ற பொழுது அவருக்கு அந்த இடம் எப்படி தெரியுது? பாகவதத்தை சுகமுனிவர் பரிஷத்துக்கு சொல்கிற இடம் மாதிரி இருக்குது. சைத்தன்ய தேவர் அவருடைய சீடர்களோடு இருக்கிற இடமா தெரியுது. எல்லா தீர்த்த ஸ்தலங்களும் இங்கே ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி தெரியுது. எல்லா தீர்த்த ஸ்தலங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கிற இடமா இருக்குது. இப்போ நமக்கு அப்படி தெரியுதா? போனால் என்ன ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள். அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ அந்த மாணிக்கவாசகர் என்ன பண்ணார்? டோட்டலாக மறந்துட்டார். என்ன பர்பஸுக்கு வந்தோம், தான் யார், எதுக்காக வந்திருக்கோம், குதிரை வாங்க பணம் கொண்டு வந்து அத்தனையும் மறந்துட்டார். அப்புறம் இவர் என்ன பண்ணணுன்னு, நான் ஏதாவது என்னை கட்டளை எடுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஒரு கோயிலை கட்டப்பா என் புகழ பாடப்பான்னு சொன்னோடனே அவ்வளோதான், டோட்டலாக மறந்துட்டார். அந்த திருப்பி ராஜா இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆள் அனுப்பி கேட்கும்போது தான் இவருக்கு தான் மந்திரின்றதும் ஒரு காலத்தில் இருந்தன்றதும் ஞாபகமே வருது. அந்த மாதிரி குருதேவரை பார்த்த உடனே இந்த கடவுளுடன் வாழ்ந்தவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு அருள் புரிஞ்சிருக்காரு குருதேவர். சரிங்க, 500 ரூபா மதிப்புள்ள அந்த நூலை உங்களுக்கெல்லாம் 300 ரூபாய்க்கு தரேன்றாங்க. சரி, நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? எங்ககிட்ட தான் அந்த புக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லலாம்.
இது கொஞ்சம் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 400 ரூபாய்க்கு விற்றாலும் பரவாயில்ல. அதனால் நீங்கள் வந்து இது வந்து அதான் நம்மளுடைய பெரிய புராணன்ற மாதிரி தான் நீங்கள் இதை கொண்டுட்டு போகணும். நான் 6 மணி கூட ஏன் வாசிக்கலைன்னா, ஏதாவது விட்டேன்னா ஐடியா எங்கேயா போயிடுது. இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அதையெல்லாம் மறந்துட்டு அப்புறம் இவன் வந்து கேட்கும்போது தான் ஞாபகமே வருது. அதே மாதிரி இங்கே இதை பார்த்த உடனே எங்கே வந்திருக்கிறேன், எந்த இடத்துல வந்திருக்கிறேன், முதல்ல சுற்றி பார்த்துக்கிறேன்ட்டு போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்து அப்புறம் தான் குருதேவர் சந்திக்கிறார். அவருடைய அந்த அந்த அமுதமொழிகள் அதெல்லாம் சொன்னால் புரியாது. நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு அப்படி தான் அவர் எழுதியிருக்கிறார். அது வந்து திருப்பி நாம் வந்து அதை பார்க்குற மாதிரியே இருக்குது. அமுதமொழிகள் படிக்கின்ற பொழுது யாருக்கு எப்படி இருக்கோ தெரியல, நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஒட்டுமொத்த சீனுமே கண்ணு முன்னாடி வந்துடுது. நாமளும் ஒரு ஆளாக அங்கே இருக்கிற அந்த ஒரு இதுதான் வருது. இன்றைக்கி ஒருவேளை தட்சிணேஸ்வரத்தில் இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கும். ஆனால் நம்ம மனசில் ஏற்கனவே போட்ட அந்த காட்சி அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் காணுமேன்னு தேட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த பிக்சரை வந்து நம்மக்கிட்ட கொண்டுட்டு வர்றார். அப்படி கொண்டு வந்து அதே இதுதான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு நீ விடுபட்டேன். அன்னையே அங்கேயே தங்கிடணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அங்கேயே தங்கிடணும்னு நினைக்கிறாரு. இவர் அந்தர்யாமியாச்சு, எல்லாம் தெரியல. அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பிரதாப்னு ஒருத்தன் இருந்தான்ப்பா, அவன் வந்து இங்கே வந்து தங்கிக்கிட்டு இருந்தான். ஏண்டா இங்கே வந்து தங்கிட்டு என்ன உன் குடும்பத்தெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு. மாமனார் வீட்டில் விட்டேன். ஏண்டா மாமனார் உன் குழந்தை குட்டிக்கு சாப்பாடு போடுவா? குடும்பம் ஒன்றுது, பிள்ளைக்குட்டி ஒன்றுது, நீ தானே சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி கண்ணாப்படம் திட்டின பிறகு தான் இங்கேருந்து மூவ் பண்ணான்னு. இவர் இந்த மாதிரி தான் எண்ணத்தோடு இருந்தார் அந்த இடத்துல. பேச முடியுமா இனிமேல்? சம்பந்தம் இல்லாமல் பேசினார் குருதேவர். இப்போது இவர்கிட்ட பிரதாப் யாருன்னு தெரியாது, அவங்க தங்கியிருந்தோன்னு தெரியாது. இந்த விஷயத்தை எதுக்கு அவருக்கு சொல்லணும்? அவருக்கு போட்ட சூழ்நிலை இவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கணுன்ற எண்ணம் கூட என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறார் இப்போ நான் சொன்னேன், ஆக்சுவலி நமக்கு வந்து அந்த மாணிக்கவாசகரை தடுத்தாண்டதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? திருவாசகம். திருவாசகம் யார் பாடினது? மாணிக்கவாசகர். யார் எழுதுனது? சிவபெருமான் எழுத, கூத்த பெருமான் எழுத மாணிக்கவாசகர் சொன்னது. இப்போ இந்த நமக்கு இதனால் இவரை தடுத்தாண்டு கொண்டதுனால என்ன கிடைச்சிது? அமுதமொழிகள் தான் அந்த திருவாசகம். இதில் யார் பாடினது? குருமகாராஜ் பாடுறாரு. யார் எழுதுறாரு? அப்போது மனுஷன் பாடி கடவுள் எழுதியது திருவாசகம். இங்கே இறைவன் பாட மனிதன் எழுதியது அமுதமொழிகள். இதில் 2 பேருமே தங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து மறைச்சிக்கிறாங்க. மாணிக்கவாசகர் ஒரே புலம்பார். நிறைய பாட்டு இருக்குது. இது அதில் ஆடுகின்றில்லை கூத்துடையான் கடற்கு அன்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது என்ன பண்ணுறாரு, அழறாரு, எல்லாம் பண்ணுறாரு. தன்னை ஒரு பாவின்னு சொல்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. அப்படி அவர் ஒருபோதும் இல்லவே இல்லை. நிறைய இடத்துல தன்னை வந்து ரொம்ப கீழான நிலையில் வச்சுட்டு நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு புலம்புவார். ஆனால் அது அவர் கிடையாது. மற்றவங்க இடத்துல தன்னை வச்சு இது பண்ணிப்பார். அது மற்றவங்களுக்காக தான். அதை படிக்கும்போது ஃபுல்லாக வரும். இங்கே மாஸ்டர் மோஷை தேடினாலும் கிடைக்க மாட்டார். அவர் ஒரு இடத்துல மான்னு இருப்பார், ஒரு இடத்துல மோகினி மோகன் இருப்பார், ஒரு இடத்துல பக்தராக இருப்பார். அந்தந்த பொசிஷன்லேருந்து கேள்வி கேட்பார், அதை உள்ளேருந்து வர வைக்கிறார். சார் இங்கே இவரும் தன்னை வந்து என்ன பண்ணுறாரு, மறைச்சிக்கிறாரு. அவரும் தானே அது உண்மையான மாணிக்கவாசகரை நீங்கள் பார்க்குற பொழுது அவர் எந்த பாவமும் பண்ணலை, ஃப்ரெஷ்ஷாகவே கடவுள்கிட்ட வந்தவர். ஆனால் அவர் தன்னை அவ்வளோத்தோடு தாழ்த்திக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் மக்களுக்காக, மக்களுடைய இடத்துலேருந்து அந்த மாதிரி இறைவனுக்கு இடத்துல பிரார்த்தனை பண்ணி நமக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணணும் பகவான்கிட்டன்னு சொல்லி கொடுக்குறார். அதையே தான் இவர் பண்ணுறார். மக்களுடைய இடத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த புக்கில் வந்து அவர் தெரியாது, நமக்காக நம்ம ஒரு கேள்வியும் கேட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அமுதமொழிகளை கொண்டுட்டு வர. அந்த அமுதமொழிகள் அதுக்கு முன்னாடி அவர் அந்த இடத்த போன அன்றைக்கி அதை டிஸ்கிரைப் பண்ணார் இல்லையா. என்ன பண்ணார், அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால்,
கலியுகத்தின் கைலாசம் தட்சிணேஸ்வரம், அங்கே காற்றிலேயும் கலந்திருக்குது தெய்வீகம். கலியுகத்தின் சொல்லலாம் நீங்க கூட, ஏன்னா மூச்சு விடாமல் பேசுறதுனால திருப்பி அடுத்த லைன் எடுக்க முடியல. கலியுகத்தின் கைலாசம் தட்சிணேஸ்வரம், அங்கே காற்றிலேயும் கலந்திருக்குது தெய்வீகம். கங்கை கரை தோட்டம் அங்கே பூத்து குலுங்கும், கங்கை கரை தோட்டம் அங்கே பூத்து குலுங்கும், அதை காண வரும் பக்த நெஞ்சில் ஆனந்தம் பொங்கும், அதை காண வரும் பக்த நெஞ்சில். வானம் பாடி பறவைகள் அங்கே வேதங்கள் ஓதும், ஏதோ நான் ஃபேன்சியாக சொன்னேன்னு நினைக்க வேண்டாம், இது அமுதமொழிகள் இருக்குது. குருதேவர் மகாசமாதியை பற்றிலாம் பேசுகிறது ஒரு நாளைக்கு சொல்ல போகிறார். சுவாமி பிரம்மானந்தர் கேட்டுட்டு இருக்கார். அப்போ அங்கே இருக்கிற பறவைகள்லாம் சேண்டிங் பண்ணிட்டு இருக்கு, வேதம் ஓதுன்னு சொல்கிறார். வானம் பாடி பறவைகள் அங்கே வேதங்கள் ஓதும், நாளும் பல சாதுக்களின் கூட்டங்கள் கூடும், காலை மாலை மங்களமாய் வாத்தியம் முழங்கும், தேவகானம் பாடி கோவிலிலே ஆரத்தி நடக்கும், ராமகிருஷ்ண சாரதா என்ற பெயரிலே சிவசக்தி அங்கே வாழ்கிறார்கள் மனித வடிவிலே. அங்க போனா என்ன பண்ணலாம்? இரவும் பகலும் இறைவன் புகழ் பாடல்களை கேட்கலாம், பக்தன் இடைவிடாமல் இறைவனோடு கலந்திருப்பதை பார்க்கலாம், இறைவனோடு கலந்திருப்பதை. பக்தனோடு பரமன் அங்கே ஆடுவதை பார்க்கலாம், பரிகாசத்தோடு சீடரிடம் பேசுவதை கேட்கலாம். ஒரு கணம் அப்படியே சமாதியில் போயிட்டு மேலான உண்மைகள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அதனால் எல்லாம் சீரியஸாக ஆகிடுவாங்க. அடுத்த கணம் சாதாரண ஜோக் அடிச்சிட்டு இருப்பார். இந்த ஒரு நாள் இப்போ அமுதமொழிகள் படிக்கும்போது படித்தோம். ஒரு இந்த பாட்டு பாடுற அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த காலத்திலலாம் இருந்திருக்கிறாங்க ஸ்டேஜில், அந்த காலத்தில் இருந்திருக்கு. அவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடித்து காமிக்கிறார். அதை கேட்டுட்டு அங்கேருந்து 2-3 சீட்டில் விழுந்து விழுந்து புரண்டுக்கிட்டு, அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த அங்க அடையாளம், அவங்க எப்படி சேரீ இது பண்ணுவாங்க, ஒதுக்கிடுவாங்க, தன்னை விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் இவர் எங்கே அப்சர்வ் பண்ணார், எப்படி பண்ணாருன்னு எல்லாத்தையும் அந்த மாதிரி செஞ்சு காமிக்கும் போது எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அடுத்த கணத்தில் திடீர்னு சமாதிக்கு போயிடுறார். ஸோ அவர் அப்படின்னு சொல்லி ஒரே இதுவாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி பக்தனோடு பரமன் அங்கே ஆடுவதை பார்க்கலாம், பரிகாசத்தோடு சீடரிடம் பேசுவதை கேட்கலாம். டைம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் பாட வேண்டாம். பார்த்தவனை போலே நம்மை ஏற்றுக்கொள்ளுவான், முன்
முன்பு பழகியவன் போலே நம்மை அணைத்து கொள்ளுவான். அங்கே போனால் அவர்கிட்ட முன்னாடியே பார்த்த ஒரு மாதிரி பழகின ஒரு மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கும். அது எல்லாரும் அந்த ஒரு ஃபீலிங் வரும். பார்த்தவனை போலே நம்மை ஏற்றுக்கொள்ளுவான், முன்பு பழகியவன் போலே நம்மை அணைத்து கொள்ளுவான். நீ இந்த இடத்த சேர்ந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்லும். அவ்வளோ இதுவாக இருக்கும். காத்திருக்கும் அன்னையாக வியாக்குலப்படுவான், காத்திருக்கும் அன்னையாக வியாக்குலப்படுவான். நம் கவலை எல்லாம் தீரும்படி கதைகளை சொல்வான். மீண்டும் வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வான். யார் போனாலும் திருப்பி வான்னு சொல்லுவார். அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. மீண்டும் வர வேண்டும்படி விண்ணப்பம் செய்வான். நாம் மீண்டும் வந்து சேரும் வரை நெஞ்சத்தை கிள்வான். இது மாஸ்டர் மாதிரி சொல்ல. அவர் உள்ளே இருந்துட்டு கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க, எப்படா போகிறதுன்னு சொல்லி. இப்போ நிறைய அந்தர்யோகத்தில் பக்தர்களை பார்ப்பேன். அடுத்த அந்தர்யோகம் எங்கன்னு சொல்லி இந்த சேம் குரூப்பே தான் போயிட்டுருக்கும். அந்த அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தது எங்கன்னு. அந்த மாதிரி நம்ம மீண்டும் வந்து சேர்ற வரைக்கும் நம்முடைய மனசை அது இந்த வார்த்தை எல்லாமே அமுதமொழிகள் இருக்குது. அவர் ஃபீல் பண்ணுறார். பார்த்தவுடன் பக்தன் நிலையை புரிந்து கொள்ளுவான், பக்தன் பாவனைக்கு ஏற்ற வகையில் போதனை செய்வான். அது பெரிய பலசரக்கு கடை மாதிரி. யார் வராங்களோ அவங்களுக்கு தகுந்தபடி என்ன பண்ணுவார், அவங்கள மீட் பண்ணுவார், பேசுவார், எல்லாம் செய்வார். அதனால் இவர் நம்ம ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, இவர் நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே இது பண்ணிவிடுவார். சீக்கிரமாய் ஆனந்தத்தில் மூழ்கி திளைப்பான். அது சீக்கிரமாக எதுக்கு எடுத்தாலும் சில விஷயங்களை பார்த்தா சமாதி, சில நேமை கேட்டால் சமாதி. சுவாமிலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரும்போதே சமாதி. சுவாமி விவேகானந்தர் அந்த மாதிரி சீக்கிரமாக என்ன பண்ணிவிடுவார், சமாதி நிலைக்கு. இப்போ நீங்கள் எப்படி ஹாலுக்குள்ளே வந்த உடனே தூங்குறீங்களோ, காலையில் ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னு. அதுக்குள்ளே இன்னொருத்தர் கேள்வி கேட்டு அந்த கேள்வி எப்படியா மறைச்சது நிம்மதியாக போச்சுன்னு கடைசியில் அவங்க கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அதாவது என்னென்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள் நம்ம லைஃப்பில் ஏதாவது மிராக்கிள் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையிலே அவர் மிராக்கிள் பண்ணியிருக்கிறார் இல்லையா? என்ன பண்ணியிருக்கிறாரு, 3 நாள் அவங்கள ஃப்ரீ பண்ணி அனுப்பி விட்ருக்கிறாரு. வந்து ஏசி ரூமில் தூங்க விட்டுருக்காரு. எங்களை விட்டு தாலாட்டு பாட சொல்லிகிட்டு இருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும்? சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக இது சரியில்லை அது சரியில்லைன்னு வீட்டில் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிற இடத்துல இங்கே சமைச்சு நமக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவருடைய அற்புதம் தானே. அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஒவ்வொருத்தர் பண்ணிட்டு. இதெல்லாம் விட்டுட்டு தனியாக ஒரு அற்புதம் எங்கே வரணும்? தினசரி வாழ்க்கை ஒழுங்காக போய்கிட்டு இருக்கிறது என்ன தான், ஏதோ ஒரு படத்தை ஏதோ வடிவேல் சொல்கிற மாதிரி இது எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அடி மட்டும் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கையில் அடி விழும்போது நம்மளை இப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அடி இல்லாமல், அதுவே ஒரு பெரிய அற்புதம். குருமகாராஜோடைய வாழ்க்கை தான் இது. இது யாருக்கு கிடைக்கும் பிறகு? ஒரு நிமிஷம் கோயிலுக்கு வந்தால் கூட செல்ஃபோனை கையில் வச்சுட்டு சலாம் போட்டு போயிட்டு இருக்கிறான். நின்று பிரார்த்தனை பண்ணக்கூட டைம் இல்லாத இந்த உலகத்தில் 3 நாளுன்றது அவ்வளோதான். அதுவும் தஞ்சாவூர் அட்டன் பண்ணிட்டு திருப்பி இங்கே வர்றது, இங்கே அட்டன் பண்ணிட்டு, இதெல்லாம் நிச்சயமாக அவங்களுடைய கிரேஸ் தான். சீக்கிரமாய் ஆனந்தத்தில் மூழ்கி திளைப்பான், அது சிரமத்தோடு உலக நிலைக்கு திரும்ப தவிப்பான். மேலே போகிறது சீக்கிரமாக போயிடுறாரு, அதாவது சமாதி நிலைக்கு. அது நேர் உள்டா நமக்கு இல்லையா? அது சிரமப்படுவார் ரொம்ப. அந்த கீழே வர்றதுக்கு என்ன சொல்லுவார்னா, இது தண்ணி குடிக்க போகிறேன், லூச்சி சாப்பிட போகிறேன், ஸ்வீட் சாப்பிட போகிறேன், எதையாவது சொல்லி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? அப்போ கேட்டு தான் கொண்டாந்து கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவார். எதுக்குன்னா, டு பிரிங் த மைண்ட் டவுன். அதை எப்படியாவது உலக நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த திரும்புறதுக்கு தவிக்கிறாரு. மேலே போகிறது ஈஸியாக போயிடுது, இப்போ நமக்கு மேலே போகிறதே இல்லை. அப்படி ஒரு நிலையில் குருதேவர் இருக்கிறத பார்க்குறோம். கேள்வி ஏதும் கேட்கும் முன்னே பதிலளித்திடுவான்,
கேள்வி கேட்பவரின் நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுவான். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ஃபஸ்ட்லாம் அவர்கிட்ட போகும்போது நிறைய கேள்வி எடுத்துகிட்டு போவார். ஆனால் ஒரு கேள்வி அவர் கேட்க முடியாது. இல்லையோ நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம கேட்க முடியுமோ முடியாதோன்னு. ஆனால் ஆன்சர் வந்துடும். அவர் வேறு ஏதோ பேசுகிற மாதிரி பேசி இவருடைய ஆன்சர் தான் ஃபுல்ஃபில் பண்ணுவார். எந்த அதனோட என்னுடைய கேள்வியெல்லாம் சமாப்தமே ஆகிட்டுது அப்படின்றார். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு? பதில் சொல்கிறார். அப்புறம் பதில் எப்படி இருக்கும்? கேள்வி கேட்பவரின் நிலைக்கு தன்னை இறங்கி வந்துடும். அங்கேருந்து சொல்ல மாட்டார். அவங்களுக்கு என்ன, இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன். கிரீஷ் பாபு கேட்குறார், குருன்னா யார் அப்படின்னு. புரோக்கர் தான் ஏன் குரு அப்படின்றார். அவருடைய லாங்குவேஜில் சொன்னோடனே டக்குன்னு புரியுது. மேட்ச் ஃபிக்ஸர் இருக்கார்ல, இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைப்பார்ல, அவர் தான் ஏன் குரு அப்படின்னு. இப்போ இங்கே யாரும் சேர்த்து வைக்கிறாரு? குருவையும் இந்த கடவுளையும் பக்தனையும் சேர்த்து வைக்கிறது தான் குரு. எப்படி அவருக்கு அவர் லாங்குவேஜ், அவருடைய நிலை இப்படி சொன்னால் தான் புரியும். குரு என்றவர் சச்சிதானந்தம் அதுன்னு சொன்னார்னா இவர் போய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க உங்களுடைய நிலைக்கு தன்னை என்ன பண்ணுறாரு? தாழ்த்தி கொள்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு அனுபவத்தை பெற்றுவிட்டு அவர் என்ன பண்ணுறார்? குருதேவர் மறுபடியும் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். குருதேவரை மறுபடியும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறார். எதுக்காக அவரை பார்க்கணும்? குருதேவரை ஒரு தடவை பார்த்துட்டாரு, திருப்பி மீண்டும் வான்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் போகணும். போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? மனசுக்கு சொல்கிறார், போவோம் வாமனமே, போவோம் வாமனமே, தட்சிணேஸ்வர் கோவிலுக்கு போவோம் வாமனமே, மீண்டும் மீண்டும் கண்டு கழிக்க போவோம் வாமனமே. மழலை மனதாக மண்ணுயிர் குருவாக மாயை அணுகாத உண்மை உருவாக இருப்பவனை காண போவோம் வாமனமே, போவோம் வாமனமே. மழலை மனதாக குழந்த மாதிரி இருக்கிறார். இவருக்கு இப்போ தோன்றது. அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய ஃபிலாசபிலாம் பேசுகிறாரு. மண்ணுயிர்க்கெல்லாம் குருவாக இருக்கிறார். அது அவர் எப்படி இருக்கார்? மாயை அணுகாத உண்மை நிலையாக அன்னை காளியின் அருமை மகனாக இருப்பவனை காண போவோம் வாமனமே, போவோம் வாமனமே, தட்சிணேஸ்வர் கோவிலுக்கு போவோம் வாமனமே. மானிட உருவாக மங்கள ஒளியாக மாயை அணுகாத உண்மை நிலையாக இல்லறத்தின் உறவாக துறவுக்கு உருவாக இல்லறத்தின் உறவாக துறவுக்கு உருவாக நல்லற வழிகாட்டும் கலங்கரை விளக்காக இருப்பவனை காண போவோம் வாமனமே. இது மாஸ்டர் மோஷாய் அவருடைய மனசுக்கு சொல்கிறார். இது லிட்ரலாகவே ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன சொல்கிறாரு? நம்பினார் துணையாக நலிந்தவர் பலமாக தேடி வருவோர்க்கு திறந்திருக்கும் வீடாக. நம்ம யாரையாவது பார்க்க போகிறோன்னு சொன்னால் அந்த வீடு திறந்திருந்தாலே நமக்கு அப்பட இருக்காங்க போல் இருக்க ஆளுங்க. மூடி இருந்தால் என்ன பண்ணிவிடுவோம்? அந்த மாதிரி குருதேவரை பார்க்க போகும்பொழுது திறந்திருக்கிற வீடு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம். இப்போ இவர் போயிருக்கும்போது அங்கே பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். குருதேவர் தன்னுடைய சீடர்களோட பேசிகிட்டு இருக்கார். என்ன பேசியிருந்தார்? யார் ஒருவருக்கு இறை நாமத்தை கேட்ட போதோ சொன்ன பொழுதோ கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகுதோ மயிர் கூச்சரிக்கிறதோ அவன் அதுக்கு மேலே ஃபார்மல் பூஜாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. சந்தியா வந்தனம் அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லை. இப்போ நமக்கு பெரிய சிக்கல் இதுதான். நம்ம என்ன செய்யலாம்? பூஜை பண்ணணுமா, பூஜை பண்ண வேண்டாம்? ஒன்றும் வேண்டாம். பகவானுடைய நாமத்தை சொன்னாலோ கேட்டாலோ அதை கேட்கும்போது சொல்லும் பொழுது நம்ம கண்களில் கண்ணீர் பெருகுதா? கிளிசரின் போட்டு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? வரணும். இது சாதாரண பேரண்ட்ஸ்கிட்ட பார்க்கலாம்.
இப்போ அவங்க குழந்தை ஏதோ வெளிநாட்டில் இருக்கான், அவனை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், அந்த அம்மா அழுதுருவாங்க. எதனால்? அந்த குழந்தை மேலே ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்ல முடியாது. அன்பு இருக்கும் உண்டோ அடக்குது கிடையாது. அப்படி இந்த நாமத்தை கேள்விப்பட்ட உடனே யார்? பகவானுடைய அந்த அது மேலே உள்ள அன்புனால என்ன ஆகிடும்? ஆனந்த கண்ணீர் பெருகும். அப்படி யாராவது பண்ணால் போதும்பா, நீ எந்த பூஜையும் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், முடிஞ்சு போச்சு அப்படின்றார். இதுதான் ஃபஸ்ட்டு அமுத மொழிகளில் அவர் முதலாக நமக்கு கொடுத்துருக்க உபதேசம். ஹரிநாமத்தை ராமநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் யாருக்கு கணிச்சிருக்குது? நமக்கு எந்த நாமம் இருக்கு? திரேதாயுக மக்களுக்கு ராமநாமம், துவாபர மக்களுக்கு கிருஷ்ணநாமம், கலியுகத்தில் மக்களுக்கு எந்த நாமம்? கருணை குரு ராமகிருஷ்ணா உந்த நாமம், கருணை குரு ராமகிருஷ்ணா உந்த நாமம், அனுமனுக்கு பலம் எல்லாம் ராமநாமம், அர்ஜுனனின் துணை என்றும் கிருஷ்ணநாமம், யாருமற்ற மக்களுக்கு எந்த நாமம்? அருள்மேக ராமகிருஷ்ணா உந்த நாமம், சீதைக்கு காவல் என்றும் ராமநாமம், ராதைக்கு காதல் என்றும் கிருஷ்ணநாமம், சாரதை நாவில் என்றும் எந்த நாமம்? சத்வகுரு ராமகிருஷ்ணா உந்த நாமம், சத்வகுரு ராமகிருஷ்ணா உந்த நாமம், ராவணனின் பயம் எல்லாம் ராமநாமம், கம்சனுக்கு யமன் என்றால் கிருஷ்ணநாமம், மகாமாயை கதிகலங்க எந்த நாமம்? கல்பத்தரு ராமகிருஷ்ணா உந்த நாமம், வால்மீகி புகழ்ந்ததன்று ராமநாமம், வியாசமுனி புகழ்ந்ததன்று கிருஷ்ணநாமம், விஸ்வபுவனம் புகழ்வதென்று எந்த நாமம்? விஸ்வகுரு ராமகிருஷ்ணா உந்த நாமம், விஸ்வகுரு ராமகிருஷ்ணா உந்த நாமம், விஸ்வகுரு ராமகிருஷ்ண. அப்படி நமக்கு ஒரு நாமத்தை இந்த இதில் கிடைச்சிருக்கு. இந்த நாமம் மட்டுமே போதுன்றது எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறார். இப்போ ராமகிருஷ்ண நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ராமகிருஷ்ண நாமம் போதுமே மனமே, ராமகிருஷ்ண நாமம் போதுமே தினமே, ராமகிருஷ்ண நாமம் போதுமே, உள்ளமெல்லாம் அமைதி பெற உவமையில்லா இன்பம் பெற, ராமகிருஷ்ண நாமம் போதுமே மனமே, ராமகிருஷ்ண நாமம் போதுமே, ஆசை தன்னை அடக்க அகங்காரம் தன்னை அழிக்க, ராமகிருஷ்ண நாமம் போதுமே மனமே, ராமகிருஷ்ண நாமம் போதும் தினமே, ராமகிருஷ்ண நாமம். அப்படியே அது போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ராமகிருஷ்ணனுடைய நாமம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது அந்த மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார் அப்படின்னு சொன்னோம். கோயில் கட்ட சொல்லிட்டார், அவரும் கட்டிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடைக்குது? தண்டனை கிடைக்குது இல்லையா? ராஜாவுடைய பணத்தை எடுத்து, அரசாங்க பணத்தை எடுத்து யார் கையாண்டாலும் அது நல்ல காரியமே இருந்தாலும் என்ன கிடைக்கணும்? தண்டனை கிடைக்கத்தான் செய்யணும். தண்டனையை அவருக்கு கடைசியாக கல்லை தலையில் ஏற்றி ஆற்று மணலில் நிற்க வச்சிடுறாங்க. இது வரைக்கும் நடந்தது. ஏன்னா கடவுளும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு? காப்பாற்றுறதுக்காக. இப்போது அந்த மாணிக்க வாசகர் நிச்சயமாக நான் பகவானுக்கு கோயில் கட்டிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி ஒரு ஈகோ அவருக்குள்ளே இருந்திருக்கலாம். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக என்னவோ அங்கே என்ன பண்ணுறாரு? அந்த ராஜா கிட்ட குதிரை வரும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் போய் அந்த ஆவணி மூல நட்சத்திரத்தப்போ குதிரைலாம் வரும்னு சொல்லிட்டார். ஆனால் வரல. அவன் மறுபடியும் தண்டனை கொடுக்க சொல்கிறான், இது பண்ணுறான். அப்போ அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலை அவன். கடைசியில் அந்த நாள் குதிரை வருது, எல்லாம் ஓஹோ ஆகான்னு அழகாக வருது. அதெல்லாம் பார்த்து ராஜா மயங்கிட்டு திருப்பி பாராட்டுறான். அந்த பாராட்டும் வருது, தண்டனையும் வருது, மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல வரலன்னு சொல்லி தண்டனை கொடுத்தான். அப்புறம் வந்ததை பார்த்துட்டு அவர் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி
இது பண்ணுறாப்புல. இப்படி பாராட்டும் அதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் வந்து என்னாச்சு, அடுத்த நாள் அந்த குதிரையெல்லாம் விட்டுட்டு அவர் போன பிறகு எல்லாம் நிறையா போயிடுச்சு. அப்போது குதிரையை என்ன பண்ண முடியும், நிறைய பரியாக்க முடியும். இதெல்லாம் யார் பண்ணுறா? நான் தான் பண்ணுறேன். மாணிக்கவாசருக்கு இது புரியணும், இந்த ராஜாவுக்கும் இது புரியணும். அப்போ மாணிக்கவாசருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. இப்போ குதிரையை கொண்டு வந்தார் நினச்சிட்டு இருந்த பார்த்தா நரியெல்லாம் பிடிச்சி குதிரை ஆகிட்டு வந்திருக்காரு. திருப்பி என்ன பண்ணிட்டாரு, நரிய ஆக்கி அனுப்பி விட்டார். இந்த ராஜாவுக்கு இன்னும் புரியல, நான் கொடுத்த பணம் எங்கே? ஏண்டா உனக்கு பணத்தை கொடுத்தது யார், நீ யோசனை பண்ணுமா இல்லையா? உனக்கு பணத்தை கொடுத்தது யார் அப்படின்னு யோசனை பண்ணு அப்படின்னு சொல்கிறது புரியறதுக்காக அந்த காஞ்சி போன ஆற்றுல வெள்ளம் வருது. வெள்ளம் வந்து அப்புறம் வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். இந்த மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையிலையும் இந்த அமுத மொழிகள்லையும் நீங்கள் பார்க்கலாம், இறைவன் இப்போது இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்களுடைய வாழ்க்கையில் கடவுள் வந்து அருள் செஞ்சுருக்கிறார். நமக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம வாழ்க்கையிலே எப்படியாவது பகவான் வரக்கூடாதா? எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக பார்த்து இது பண்ணிகிட்டு இருப்பாரா? மாணிக்கவாசகருக்கு சாக்ஷாத் சிவபெருமானே வந்து குருவாக அமர்ந்து ஆட்கொள்கின்றார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த மன்னரை ஆட்கொள்வதற்கு குதிரைக்காரனாக வராரு. வந்து சாட்டையாலேயே ஒன்று போடுறாரு. கடைசியில் அவன் போட்டாடியே அவனுக்கே திருப்பி கொடுக்குறாரு. இந்த மன்னரை ஆட்கொள்வதற்கு, அவர் ஆட்கொள்வதற்கு குருவாகவே வராரு, இவர் ஆட்கொள்வதற்கு குதிரைக்காரனாக வந்தார். அப்புறம் அந்த வந்திப்பாட்டிக்கு ஒரு கூலிக்காரனாக வராரு. வந்திப்பாட்டிக்கு ஸோ அவர் எல்லாரையும் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லாரையும் யாரும் பாக்கி கிடையாது. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், மாணிக்கவாசகரை ஆட்கொண்டது மட்டும்தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். இந்த வந்திப்பாட்டிக்கு அவன் கூலிக்காரனாக வந்தானே அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணுறோம். இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு பகவான்கிட்ட என் வீட்டுக்கு வரணும்னு ஒருத்தர் வேண்டி கேட்டுக்கிறாரு. காலையிலேருந்து அவன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் மண்டாராவுக்கு ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் யாரும் அவர் வரவே இல்லை, கடவுள் வரல. ஆனால் ஒரு கிழிஞ்சு போன ஒரு தாத்தா வர்றார், ஒரு பசித்த ஒரு பெண்ணு வரா, ஒரு குழந்தை வருது, இதெல்லாம் வருது, எல்லாத்தையும் விரட்டி அனுப்புகிறான். கடைசியில் கடவுளை நீயே போய் சொல்கிற, இது நியாயமாக உனக்கு, நீ வரேன்னு சொன்னி வரலையே அப்படின்னா, நான் என்ன சினிமா செட்டிங்கில் போய் மேக்கப் போட்டு வரேன்னு நான் சொன்னேன்? வரேன்னு தானே சொன்னேன். அங்கே வந்தது காலிலேருந்து நான் தான்டா, நீ தான் என்ன பண்ணுற, என்ன வெரைட்டி. அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்ல, தேர் இஸ் நத்திங் பட் காட், கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், முடிஞ்சால் பார்த்துக்கோ, அவனை வழிபட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு குருமாராய்ச்சி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ அந்த மாதிரி அடையாளம் காட்டுது. இந்த வந்திப்பாட்டிக்கு கூலிக்காரன் அவர். குருமாராய்ச்சியோடைய லைஃப் பாருங்கள், சுவாமிஜியை ஆட்கொள்வதற்கு அவர் ஆட்கொண்டார், அவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிறார். இந்த கிரீஷ் காஷியும் ஆட்கொள்கிறார். இப்படி ஒரு மோசமான ஆள் உலகத்திலே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அவரையும் ஆட்கொள்கிறார், அவருடைய லாங்குவேஜில் பேசினார் சொன்னால. அந்த மாதிரி இந்த அற்புதானந்தர்னு சுவாமிஜி பேரே வச்சுருக்காரு. எதுக்காக? ஒரு படிப்பு வாசனைன்றதே இல்லை அவருக்கு. இவர் குரு. எப்படி உட்கார், ஆனால் சொல்லித்தரேன், சொல்லி பார்க்கலாம், ஆன்ற 3 நாள் 2 நாள் 1 நாளாக சொல்லி பார்த்துட்டு இதோட போதும். ஏன்னா இவர் பெங்காலி டோனில் சொல்கிறார், அவர் பீகாரி டோனில் இந்த ஆவே சொல்லி முடியல. இதுக்கு மேலே உனக்கு படிப்பு தேவை கிடையாது, இதுவே போதும், இந்த அளவுக்கு படித்ததே போதும் அப்படி. ஆனால் என்ன, ஈக்குவல் பெடஸ்டில் வைக்கிறார் சுவாமிஜியும் லாட்டு மகாராஜும். அந்த ஆள் எதனால் எல்லாரையும் அட்டன் பண்ணுறான்னு சொன்னோம் இல்லையா, அதே இல்லை. எந்த ஞானத்தை சுவாமிஜி கரெக்டாக எல்லா சாதனை மூலமாக அடைஞ்சாரோ, லாட்டு மாதிரி சாதாரணமாக அடைஞ்சிட்டு போயிட்டார். அதை அவர் கட்ட உபநிஷத்தை யாரோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருந்துக்கிட்டே இவன் சரியாக சொல்கிறானே, கரெக்டாக தானே சொல்கிறான் அப்படின்றாரு, கரெக்ட் பண்ணுறாரு உபநிஷத்தை. அந்த அளவுக்கு அந்த அங்குஷ்ட மாஸ்திரம் அப்படின்ற அந்த ஆத்மா அப்படின்றத அதை படிக்கும் பொழுது, கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்டிஃபை கொடுக்குற அளவுக்கு அவர் ஞானத்தில் உயர்ந்திருக்காரு. படிக்கலை. ஸோ அவருடைய வாழ்க்கைக்கு ஈக்குவலாக இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போது நம்ம வந்து அந்த திருவாசகம்னு சொன்னோம் இல்லையா, அந்த திருவாசகத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம். எது நம்முடைய திருவாசகம்?
அமுத மொழிகள் இப்போ மலிவான விலையில் வேறு இருக்குது. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுனால இந்த டைம் அலோவ் பண்ணலாம். இது நம்மக்கிட்ட அமுத மொழிகள் நிறையா இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். நாம் மற்றவங்களுக்கு இதை கொண்டுட்டு போகணும். ஏன்னா இதில் என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. என்ன இருக்குது? ஆயிரம் ஆயிரம் வேதங்களின் சாரம் இறைவன் ஆருயிர் கழித்திட்ட அருட்பிரசாதம் அஞ்ஞான இருளகற்றும் ஞான ஒளி தீபம் மெய்ஞானம் தனையளிக்க போதி தருவாகும் சிந்தனை செய்மனமே ஸ்ரீராம கிருஷ்ணரின் அமுத மொழிகளை சிந்தனை செய்மனமே. அடியவர் விரும்பிடும் அமிர்த பானம் அடியவர் விரும்பிடும் அமிர்த பானம் அகங்காரம் தன்னை அழிக்க ஆயுதமாகும் அகங்காரம் தன்னை அழிக்க ஆயுதமாகும். எடுத்த உடனே அந்த அமுத மொழிகளை பார்த்தா இந்த மாவோட அகங்காரத்தை பஞ்சர் ஆக்கி விட்டுறாரு. அவர் எல்லாமே பண்ணிடுறாரு. அவரே அதை எழுதுறார். அதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் பாருங்கள். அதெல்லாம் அவர் ஹைடு பண்ணிட்டு போயிருக்கலாம், மறைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு? பொடி பொடியாக ஆச்சு, ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். என்ன? நான் படிச்சிருக்கின்ற அகங்காரம் இருந்தது. எங்கள் ஒய்ஃபை பற்றி கேட்டப்போ, நான் ஒய்ஃப் நல்லது தான், நான் அஞ்ஞானி. ஓ, நீ ரொம்ப ஞானியோ அப்படின்வார். அப்படியே பளிச்சுன்னு அவர் மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும். என்ன, இந்த படிப்பு ஒரு ஞானியை உருவாக்காது போல் இருக்கு. யார் கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்கிறானோ அவன் தான் ஞானி, அதுக்கு அப்புறம் எல்லாமே அஞ்ஞானின்னு சொல்லி ஒரு பேரியர் இவருக்கு சொல்லாமே புரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி மக்கள்லாம் உனக்கு உருவத்தில் வழிபாடில் பிடிக்குதா, அருவ வழிபாடு பிடிக்குதா? என்ன சொல்கிறாரு? எனக்கு அருவ வழிபாடு தான் பிடிக்கும். வெரி குட், நல்லது, ஃபாலோ பண்ணு. ஆனால் ஒன்று மட்டும் தான் கரெக்டு, மற்றவங்க தப்புன்னு நினைக்காத அப்படின்னு. அது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? இருந்தாலும் மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், இந்த களிமண் பொம்மை கடவுள் இல்லைன்னு. அந்த லெக்சர் கொடுக்கறதுக்கு பாரு, இது கல்கட்டா மக்களுக்கே ஒரு இதுவாகிட்டுது. அது மாதிரி பகவானுக்கு தெரியாதா? அவர் தாண்டா இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு. ஒரு குழந்தை எப்படி டைஜஷன் கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அம்மா ஃபுட்டு சமைக்கிறா. ஒரு அப்பாவை குழந்தை பான்னு சொன்னாலும் சரி, அப்பான்னு சொன்னாலும் சரி, என்ன ஆகும்? அது அப்பா நம்ம தான் கூப்பிடான்னு தெரியும். இந்த உனக்கு எதுக்கு இந்த தலைவலியெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அடிக்கிற அடியில் அதுக்கப்புறம் அந்த டோட்டலாக அகங்காரம் போயிடுது. ஒரு தடவை குருதேவர் சொல்கிறாரு சுபோதானந்த் மறைச்சிட்ட, நீ போ அந்த மாஸ்டர் மனுஷனை சந்தித்து பேசு அப்படின்னா. மாஸ்டர் மனுஷன் நான் எதுக்கு பேசணும்? அவரே ஃபேமிலி பர்சன், அவர் என்ன எனக்கு சொல்ல முடியும்? அவரே வீட்டை திறக்காமல் இருக்கார் அப்படின்னு. இல்லை நீ போய் பேசு அப்படின்னு. அப்புறம் போய் பேசின பிறகு தான் தெரியுது அவர் அவரது எதுவும் பேச போகிறதில்ல, இந்த இடத்த பற்றி தான் பேசுவார். ஏன்? அது முன்னாடி ஈகோலாம் எடுத்தாச்சு, அங்கே எதுவும் அகங்காரம் இல்லை. அதனால் அமுத மொழிகள் ஒரு கேரண்டியாக சொல்லலாம். அது ஈகோவே இல்லாத எழுதுனதுனால டோட்டலாக குருமாரிச்சிட்டேருந்து வந்த மாதிரி தான். இவன்தோம் அவர் மூலியமாக வந்தால் கூட அது இதுதான்றது கேரண்டியாக இருக்கிறதுக்கு அந்த 3 நாள் அகங்காரத்தை கம்ப்ளீட்டாக அகற்றினோடனே அதில் குருமஹாராஜே இருந்து பேசுகிறார். அப்படிப்பட்ட இதை நம்ம பார்க்குறோம். எல்லோருக்கும் இது மட்டும் ஒரு லைன் படிச்சிடுறேன். எல்லோருக்கும் பொருந்திடும் பொன்மொழியாகும், கல்லார்க்கும் விளங்கிடும் கனிமொழியாகும், எல்லாருக்கும் துறந்தார்க்கும் பொதுமொழியாகும். இல்லறத்தில் இருக்கவும் படிக்கலாம், துறவிகளுக்கும் படிக்கலாம். ஆனால் பொல்லாரை நல்லாராக்கும் நன்மொழியாகும், நல்லறத்தை தருவதிலே நான்மறையாகும், நம்பிக்கை தருவதிலே இது நண்பனுக்கு மேலாகும், இல்லறத்தில் இருப்போருக்கு கலங்கரை விளக்காகும், இறைவனை தேடுவோருக்கு எளிய இதுவே வழியாகும், தாயைப் போல தமிழைப் போல சுவைமொழியாகும், சேயைப் போல நம்ம வளர்க்கும் செம்மொழியாகும், மாயை திரைவிளக்க மணிமொழியாகும், இது மண்ணுயிர்க்கெல்லாம் தாய்மொழியாகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெயமங்களம், திவ்ய செங்கமல பாதருக்கு சுபமங்களம், காளி உபாசருக்கு கருணை உருவானவர்க்கு வாழி என்ற வையகம் வாழ்த்தும் பரதருக்கு ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெயமங்களம்.
இந்த கடவுளுடைய வாழ்ந்துறதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். கடவுளோடைய எப்படி வாழணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா குரு மகாராஜோடைய வாழ்க்கையை படிங்க. ஏன்னா அவர் காளியோட வாழறது ஃபுல்லாக அங்கே இருக்குது. அதனால் அதுவும் அமுதமொழிகள் படிச்சுன்னா கடவுள். குருதேவருடைய யாராவது வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படின்னா அம்மாவோட லைஃப்பில் படிங்க. அம்மா குருதேவர் தான் வச்சுக்கிட்டு வரோம், அந்த இது படிங்க. இவங்க 2 பேரோடையும் எப்படி வாழணும்னு சொன்னால் இந்த கடவுளுடைய வாழ்ந்திருந்த புத்தகங்களை நம்ம படிக்கும்பொழுது அதெல்லாம் நம்ம முழுசாக தெரிஞ்சிக்க முடியும். கடவுளோடைய வாழறதுக்கு இந்த பூசலார் நாயனார் ஒரு உதாரணம் பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார்? அவர் கோயில் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி உட்காந்து மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டினார். ஆனால் ஒருத்தன் கஷ்டப்பட்டு காஞ்சிபுரத்தில் மன்னன் கோயில் கட்டியிருப்பான். அப்போ என்ன பண்ணுவார்? நாளைக்கு நீ வச்சுக்கப்பா, நான் இன்றைக்கி போய் இங்கே போகணும் அப்படிம்பார். ஸோ ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படி சதா பகவானை நினச்சாலே நமக்கு என்ன ஆகுது? அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் ஜெய்.